நம்மள பல பேருக்கு அடிக்கடி சிறுநீர் போறது ஒரு யதார்த்தமான விஷயமா இருந்தாலும் நிறைய நேரங்கள்ல இது ஒரு தொந்தரவான விஷயமா இருக்கு. அடிக்கடி சிறுநீர் போறதுக்கான காரணங்களையும் அதை நம்மளால எப்படி சரி செய்ய முடியுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறதுனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. என் பேர் டாக்டர் ராஜ்குமார். நான் தேனியில கடந்த 20 வருடங்களாக 50,000க்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் நலம் ஹாஸ்பிட்டலின் தலைமை மருத்துவர். சிறுநீர் அடிக்கடி போறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா இதை 2 வகைப்படுத்தலாம். இதுல முதல்ல மருத்துவ ரீதியான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய். ரத்தத்துல சர்க்கரை அதிகமா இருந்துச்சுன்னா அடிக்கடி சிறுநீர் போறது இயற்கை. சோ இது வந்து 2 காரணங்களால நடக்கலாம். ஒன்னு, கண்ட்ரோல் இல்லாம டயபெட்டிஸ் இருந்தாலும் அடிக்கடி சிறுநீர் போகலாம். சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அவர் அந்த 100 கிலோமீட்டர் போற ஊருக்கும் குறைஞ்சது பஸ்ல இருந்து ஒரு 2-3 தடவை இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இது மாதிரி ஒரு தொந்தரவான ஒரு விஷயமா அதிக ரத்த சர்க்கரை நம்ம வாழ்க்கையை பாதிக்கலாம். அடுத்து வந்து சிறுநீரக தொற்று நோய். நார்மலா யூரின் வந்து கிட்னில உருவாகும். கிட்னில இருந்து ஒரு சின்ன டியூப் மூலம் நீர் பைக்கு வரும். நீர் பையில இருந்து ஒரு பெரிய டியூப் மூலம் பிறப்பு உறுப்புகள் வழியா வெளியேறும். இதுல ஏதாவது ஒரு பகுதியில கிருமி தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா இயற்கையா கிட்னி வந்து அதிகமா யூரினை தயாரிச்சு அந்த கிருமியை வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி செய்யும். அப்ப இதுலயும் அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகலாம். அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தா ஓவர் ஆக்டிவ் பிளாடர். அப்படின்னா என்னன்னா நீர்ப்பை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். ஒரு சராசரியா ஒரு மனிதனுக்கு வந்து இந்த நீர்ப்பை வந்து ஒரு 400 இருந்து 500 ml யூரினை வந்து உள்ள வாங்கி வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர்ல என்ன ஆகும்னா வெறும் 100 ml உள்ள விழுந்த உடனே அதை வெளியே தள்ளிடும். அப்ப 400 ml ஒரு தடவை வெளியே போறதுக்கு பதிலா 100 ml 4 தடவை வெளியே போகும். இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து சிறுநீரக கல்கள். இது வந்து இந்த நீர்ப்பையை உள்ள போய் புண்ணாக்கிறோம். அதனால அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சில சமயம் நரம்பு பாதிப்பு, அதுவும் குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு நரம்பு பாதிக்கிறதுனாலையும் இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர் பிரச்சனை ஏற்படலாம். அடுத்த காரணம் புரோஸ்டேட் வீக்கம். புரோஸ்டேட் அப்படிங்கன்னா எல்லா ஆணுக்கும் நீர்ப்பை கீழே முந்திரி கட்ட வடிவில் ஒரு சின்ன உறுப்பு இருக்கும். இந்த உறுப்புல தான் ஆணோட விந்துல இருக்கக்கூடிய நீர் சத்து உருவாகுது. இந்த 45 வயசுக்கு மேல என்ன ஆகும்னா இந்த உறுப்பு வந்து வீக்கமடைய ஆரம்பிக்கும் ஹார்மோன் மாற்றங்களால. அப்ப என்ன ஆகும், இந்த உறுப்பு வீங்கி நீர்ப்பையில இருந்து வெளியே வரக்கூடிய நீரை இழுத்து பிடிச்சிடும். அப்ப இதுலயும் 100 ml யூனிட் 4 தடவை பிரிஞ்சு போகும். இது மட்டும் இல்லாம இந்த புரோஸ்டேட் வீக்கம் வர்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா யூரின் வர்ற மாதிரி உணர்வு வந்துருச்சுன்னா உடனே போயிடணும். போகலைன்னா உடனே லீக் ஆயிடலாம். அதே மாதிரி யூரின் போறப்ப கஷ்டப்பட்டு முக்கி தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். யூரின் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுசா போகாத மாதிரி ஒரு உணர்வும், போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1-2 சொட்டு யூரின் வந்து தெரியாம வெளியே வரக்கூடிய நிலை. இது எல்லாமே புரோஸ்டேட் வீக்கத்துக்கான அறிகுறிகள். அதே மாதிரி அதிகமா நீர் சத்து ஏறுறது கிட்னி பிரச்சனைனாலயோ இருதய பிரச்சனைனாலயோ கல்லீரல் பிரச்சனைனாலயோ ஏற்பட்டுச்சுன்னா அந்த அதிக நீரை வெளியேற்றுவதற்கு நீர் மாத்திரைகள் யூஸ் பண்ணுவோம். அந்த நீர் மாத்திரைகளும் அதை தவிர சில மாத்திரைகளாலையும் அடிக்கடி சிறுநீர் வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். ஒரு சர்க்கரை நோய்க்கான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ங்கிற காரணத்தினால நாங்க பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ்ல நிறைய பேர் 40 வயசுக்கு மேல இருப்பாங்க. சோ சக்கரை பேஷண்ட் பிளஸ் 40 வயசுக்கு மேல இருக்கிறனால புரோஸ்டேட் பிரச்சனைங்கிறது நாங்க அன்றாட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா சந்தோஷமான விஷயம் என்னன்னா இதுல பெரும்பாலானவங்களுக்கு எங்களால ஒரு தீர்வு வழங்க முடியுதுங்கிறது தான் சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுக்கு இது மாதிரி அடிக்கடி சிறுநீர் போறதுனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை பத்தியோ சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்க சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து மருத்துவம் இல்லாத காரணங்கள் என்னென்ன 5 எளிய வகையில எப்படி நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தா 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி. அப்ப நீங்க 60 கிலோ எடை இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குறைஞ்சபட்சம் குடிக்கணும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 6 லிட்டர் 7 லிட்டர் 8 லிட்டர் குடிக்கிறவங்களா இருக்காங்க. இப்ப அதிகமா தண்ணி குடிச்சாங்கன்னா அந்த அதிக தண்ணி உடம்பை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற காரணத்தினால அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். குறிப்பா நைட் வந்து அடிக்கடி யூரின் போகக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்னா படுக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிடலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 மணிக்கு படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 மணிக்கே தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்கன்னா நைட்டு போகக்கூடிய சிறுநீரோட அளவு குறைஞ்சிரும். அதனால உங்க தூக்கமும் பாதிக்காது. இன்னொரு முக்கியமான காரணம் காஃபி டீ. காஃபி டீல இருக்கக்கூடிய கஃபைன் அப்படிங்கிற கெமிக்கல் என்ன பண்ணும்னா சிறுநீரக வந்து யூரின்ல இருக்கக்கூடிய நீர் சத்தை குறைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை பாதிச்சிடும் ஒரு கெமிக்கல் மாற்றம் மூலம். அதனால என்ன ஆகும்னா யூரின்ல வந்து நிறைய நீர் சத்து வெளியே போயிடும். அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதற்கு தீர்வு காஃபி டீயை குறைய யூஸ் பண்றது.
பண்றது. அடுத்த முக்கியமான காரணம் மது. ஆல்கஹால் சிறுநீரகத்தை மட்டும் இல்ல மூளையும் சேர்த்து பாதிக்கிறதுனால, அது குறிப்பா அந்த சிறுநீரில் இருக்கக்கூடிய நீர் சத்தை திரும்பி கிட்னியை உள்நோக்கி இழுக்கக்கூடிய சக்தியை பாதிக்கிறதுனால மது அருந்தினா அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதுக்கு தீர்வு மதுவை முற்றிலும் தவிர்ப்பது. சிறுநீரகத்துக்கு மட்டும் இல்ல வேறு பல நன்மைகள் மது நிப்பாட்டுறதுனால ஏற்படும். இப்ப அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குளிர்காலத்திலேயோ வேற சில மருத்துவம் இல்லாத காரணங்களிலோ இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க பிளாடர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் செய்யலாம். பிளாடர் ட்ரைனிங்னா என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஜிம்ல போய் எப்படி ஒரு எடையை தூக்கி நம்ம தசைகளை பழக்கப்படுத்துறோமோ அதே மாதிரி இந்த நீர்ப்பையோட கொள்ளளவை, அதாவது அதோட கெப்பாசிட்டியை கூட்டுறது. இது எப்படி செய்யறதுன்னா, உதாரணத்துக்கு யூரின் வந்தா உடனே போகாம ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு லேட்டா போறது, ரெண்டாவது ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல யூரின் போறது. இது ரெண்டு செய்யறதுனால என்ன ஆகும்னா, அந்த நீர் பையோட உள்ள இருக்கக்கூடிய தசைகள் அந்த அதிக யூரினை உள்வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்திடும். நரம்புகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுனால அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய தொந்தரவுகள் குறைக்கலாம். அதுக்கப்புறம் கெகல்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. இது சிறுநீரகத்துக்கு மட்டும் இல்ல, ஆசனவாய் பிரச்சனைகள், யூட்ரஸ் கர்ப்பப்பை பிரச்சனைகள், புரோஸ்டேட் பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு. இந்த கெகல்ஸ் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னா, ஒரு யூரின் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு நம்ம யூரின் போறப்ப நடுவுல யூரின் நிப்பாட்டினோம்னா என்ன செய்வோம்னா, தொடைக்கும் நம்ம புட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சதைகளை உள்நோக்கி இழுப்போம். இந்த பயிற்சியை செய்யணும். அப்ப இந்த சதைகள் எல்லாத்தையும் உள்நோக்கி இழுத்து ஒரு 5 செகண்ட் இழுத்து பிடிச்சு நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் 5 செகண்ட் அப்புறம் ரிலீஸ் பண்ணிடணும். சோ இழுத்து பிடிக்கிறது ரிலாக்ஸ். இதை காலையில மத்தியானம் நைட்டு 10 தடவை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 2-3 மாசத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். கடைசியா மன ரீதியான மாற்றங்களாலையும் இது மாதிரி அடிக்கடி சிறுநீர் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். சில பேர் பாத்தீங்கன்னா நைட் தண்ணி குடிப்பாங்க, யூரின் போவாங்க, யூரின் போனதுக்கு அப்புறம் தூங்குவோம்னு நினைப்பாங்க. சோ தூக்க வரல, திருப்பி தண்ணி குடிக்க, யூரின் போக, இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது பேர் ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்றது. இதற்கு தீர்வு மனநிலையை நம்மளே முடிஞ்ச அளவுக்கு மாற்றம் செய்ய முயற்சிக்கிறது. அதை முடியாத பட்சத்துல ஒரு மனநல ஆலோசனை சந்திக்கிறது. இதுவரைக்கும் அடிக்கடி சிறுநீர் போறதுக்கான தீர்வை பத்தி பார்த்தோம். அடுத்து 5 காய்கறிகளால சர்க்கரையை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம், பாருங்க.